கிட்டத்தட்ட 150 கவிதைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு இப்படியான கூட்டங்களில் இப்படி பேசுகிறத விட கவிதையை வந்து ரொம்ப உரையாடலாக ஒரு வட்டமாக அமர்ந்து ஒரு அடக்கமான அறையில் ரொம்ப ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு வாசிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள் உண்மையிலேயே அலுப்பு எனக்கு. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, யாரும் பர்சனலாக எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கவிதைகள் பற்றி பேசுவதற்கு கவிஞர் அல்லாதவர்கள் கூட நம்ம அழைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப அவ்வளவு தீவிரமாக இயங்க வேண்டிய தளத்தில் வந்து கவிதைகள் இருக்குது. பல சமயத்தில் எல்லாருக்கும் என்னென்னா, தமிழ் இலக்கியவாதிகளில் அம்பை இதை பாராட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அம்பை இதை அவங்க புரிந்து கொள்வார்கள், இதை நம்ம என்ன நுணுக்கமாக சொல்கிறோன்னு. இப்படி ஒரு பண்பாடு உதயமானது ஒரு 10 ஆண்டுகள். என்னென்னா, சினிமா இயக்குனர்கள், சினிமா சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் தாங்கள் கவிஞர் ஆகணும்னு ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம் வரும். எப்போதுமே கவிஞன் மீது அதிக பொறாமையோடு இருக்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்களுக்கு என்னென்னா, தானும் கவிதை எழுதணும், தானும் கவிதை நூல் வெளியிடணும், தானும் கவிதைக்கு மதிப்புரை எழுதணும், அப்படிலாம் இருக்குது. ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா கவிஞர் வந்து அன்றாடம் இப்போ ஒரு கவிதையை வந்து வாசித்து காட்டினார் மனுஷபுத்திரன். மொழியோடையும் உணர்வோடையும் இயங்குகிற ஒரு தனி நபர் இருக்காங்க இல்லையா, அவங்க தனி நபராகவும் இருக்காங்க, இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தோட பொது மனிதராகவும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மொழியின் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் தன்னை விரித்து கொடுக்கிற ஒரு நபராக மாறுகிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு தான் கவிஞர் வேலை செய்கிறாங்க.